செய்து வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக வந்து ஹாலுக்கு வந்துட்டேன். நைட்டு சேரை போட்டு பார்த்திங்கன்னா டிவியெல்லாம் பார்த்தாங்க. அஸ்விதா சோசரி அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு துண்டெல்லாம் சோபாவில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து மடித்து அரேஞ்ச் பண்ணி ஹாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கே கொஞ்சமாவது லட்சணமாக இருக்குது என்னங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு வாசத்தொளிச்சு கோலம் போடலான்ட்டு தான் போனேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தலைகீழாக இருந்துச்சு. நேற்று வாசத்தொளிச்சு கோலம் போட்டது சுபஸ்ரீ. இன்றைக்கி போட்டுடலாம், பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தால் இந்த தெரியாதனமாக ஒரு வாத்தை வாங்கிட்டு வந்து வளர்க்குறேங்க. அந்த வாத்து எப்போ பார்த்தாலும் வாசப்படியிலே பாத்ரூம் போய், கோழியும் அதே மாதிரி வாசப்படியிலே பாத்ரூம் போய் ஃபுல்லாக நார் அடித்து வச்சுருந்ததுனால எனக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சுத்தமாக நான் இன்றைக்கி வந்து கோலமே போடலை. தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கழுவி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நேராக குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட்டே போச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் தலை வந்து சீவி கிளிப்பை வந்து போட்டுட்டு நேராக குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சமையல் வந்து நம்ம வீட்டில் சாதம், முருங்கைக்காய் வச்சு பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு ஆம்லேட் வந்து போட்டுட்டு காலிஃப்ளவர் இருந்துச்சு. காலிஃப்ளவர் சில்லி போடலான்னு பார்த்தேன். சரி அதை என்னத்தை போட்டு எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்துட்டு தவா ஃப்ரை மாதிரி வந்துட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு விளக்கி வச்சிருந்த பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அதை முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாதம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று நைட்டு டீ வந்து போட்டேன். மிச்சம் டீ வந்து இருந்துச்சு. அந்த டீயை சூடு பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்துட்டு 1 by 1 வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. ரீசெண்ட் டைமாக என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னோடய ஓன் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து என்னையை வந்து அஃபெக்ட் பண்ண, அதாவது பாதித்த ஒரு விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெண் வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபேமிலியை வந்து கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போகிறா அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண்ணை வந்து யாருமே வந்து பாராட்ட மாட்டாங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் வேணால் பாராட்டுவாங்களே தவிர்த்து ப்ளஸ் மற்ற பேர் வந்துட்டு அந்த மாதிரி பாராட்ட மாட்டாங்க. எப்படியாவது வந்துட்டு இவளை வந்து கெடுக்கணும், எப்படியாவது இவள் லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு சில பீப்புள் வந்துட்டு நினைப்பாங்க. நம்ம லைஃப்பை வந்து கெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பை கெடுக்கிறதுக்கு இன்னுமே வந்து யாரும் பிறக்க மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து பிறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா, நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் நம்ம கையில், ப்ளஸ் நம்மளை படைத்த இறைவன் கையில் தான் இருக்குது. இவங்க சொல்கிறதுனால நம்ம லைஃப் வந்துட்டு கெட்டு போகுமா? கிடையாது. அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பெண் வந்துட்டு கரெக்டாக அவள் குடும்பத்தை ரன் பண்ணுறா, அவள் ஹஸ்பண்டுக்கு கரெக்டாக இருக்கா, பிள்ளைங்களுக்கு கரெக்டாக இருக்கா, குடும்பத்தையும் கரெக்டான வழியில் கரெக்டான பாதையில் கொண்டு போகிறா அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே அந்த பொண்ணை வந்து பாராட்ட மாட்டாங்க. ப்ளஸ் அந்த பொண்ணோட லைஃப்பை வந்துட்டு எப்படியாவது கெடுக்கணும், அவளுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கணும், எதுலையாவது அவளை வந்து மாட்ட வைக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வராதா அவள் குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு சில பீப்புள், நெகட்டிவ் பீப்புள் வந்துட்டு நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ப்ளஸ் நம்ம வந்துட்டு எல்லாரோடையும் பார்த்து தான் வந்துட்டு பழகணும். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு ஃபேவராக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிடக்கூடாது. லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எப்போவுமே சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். எதை சொல்லணுமோ அதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை வந்து சொல்லக்கூடாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வந்துட்டு நினைக்காதீங்க. அது கள்ளிப்பாலாக கூட இருக்கலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்துட்டு இருக்கணும். எவ்வளோதுக்கு நம்ம லைஃப்பை வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போகிறோமோ அவ்வளோதுக்கு நம்ம லைஃப்பில் நம்மளோட குடும்பம் வந்துட்டு நல்லபடியாக வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ஹஸ்பண்டுக்கும் வந்து பங்கு இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக சம்பாரித்து குடும்பத்துக்கு கொடுத்தா தான் ஒய்ஃப் வந்துட்டு கரெக்டாக வந்து குடும்பத்தை வந்துட்டு நிர்வாகம் பண்ண முடியும். 2 பேருக்குமே இது வந்து ஈக்குவல் பங்கு வந்து இருக்குது. 2 பேருமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு குடும்பம் வந்துட்டு நல்ல முறையில் வந்துட்டு முன்னேற்றம் வந்து அடையும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. யார் நம்மளை வந்து தப்பான வழியில் வந்து கொண்டுட்டு போக பார்த்தாலும் அதுக்கு வந்துட்டு நம்ம ஈடு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பீப்புள் உங்களோட சரௌண்டிங்கில் இருந்தாலுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ளஸ் அவங்கள்ட்ட பேசுகிறத வந்துட்டு கட் பண்ணிடுங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்லது. உங்களை வந்து தட்டி கொடுத்து நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் தட்டி கொடுத்து உங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டு பேசுகிறாங்க அப்படின்னா
அவங்க வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பெரிய பெரிய ரிஸ்க்கை வந்து கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து நீங்கள் வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் திட்டு வாங்கி கண்டிப்போட நம்மளை வந்து ரொம்ப வாட்ச் பண்ணி நம்மளை வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்கள இருக்கட்டும். அப்படிப்பட்ட பீப்புள் வந்துட்டு நம்ம பக்கத்தில் எப்போதுமே இருக்கணும். அதுதான் வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பாதையை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கண்டிப்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து கரெக்டாக நடப்போம். ஐயோ இவங்க திட்டுவாங்களே, இவங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து திட்டுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நம்ம கரெக்டாக வந்து நடப்போம். நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா தப்பு பண்ணலையா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். யார் வந்து உங்களுக்கு வந்து நல்லது வந்து சொல்கிறாங்க கெட்டது சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பேசி பழகும்போதே அவங்களோட சுயரூபம் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு இருந்துக்குங்க. முக்கியமாக பெண்கள் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு பெண் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அவளை வந்து கெடுக்க தான் இங்கே வந்து பார்ப்பாங்களே தவிர வாழ வைக்க யாருமே பார்க்க மாட்டாங்க. நம்ம நல்லா வாழ்கிறத எப்படியாவது கெடுத்து அவளை வந்து நல்லா வாழ விடாமல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்குமே தவிர நம்மளை வந்து நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லி இருக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு பழகும்போது பார்த்து பழகுங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. குக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு இரும்பு கடை வந்துட்டு எண்ணெய் ஊற்றி நான் வந்துட்டு இப்போ சீசனிங் பண்ணி வச்சுருவேன். சீசனிங் பண்ணி வச்சுட்டு கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் குக் பண்ணுவேன். குக் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் கழுவி சீசனிங் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காது. குக்கிங் எல்லாம் முடிஞ்சு பிள்ளைங்களை ஸ்கூலில் வந்து விட போகிறேன். மணி 8 ஆயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.